இன்னைக்கு நான் சொல்றேன் சேலஞ்சா, ஒரு பக்கம் அந்த டெல்லியில வேறு விதமான தீர்ப்பு வந்தா மொத்தமா கட்சியை அடகு வைக்கிறாங்களா இல்லையா பாருங்க. நீங்க கண்டிப்பா கொண்டு போய் எந்த கட்சி ஜெயிக்குதோ அதுக்கு குதிரை வித்துட்டு போயிடுவாங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. இது புதிதல்ல. இதுக்கு முன்னாடி இவங்க இவங்களே பிஜேபியோட டீமா இருந்தவங்க தான். அதனால இவங்களுக்கு சொல்ல வக்கு கிடையாது, அருகது கிடையாது. மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கு, சாக்கு பையில தளபதினு பேர் எழுதியிருக்கு. இப்படி தைரியமா அவங்க தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு சாண்டா கிளாஸ் மாதிரி எல்லா வீட்லயும் கொடுத்துட்டு போறாங்க. நான் கடைசியா பார்த்தது என்னன்னா 1960s இங்க டிராவிடியன் பார்ட்டிஸ் கம்ப்ளீட்டா ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி சிஸ்டம் கம்ப்ளீட்டா தூக்கி போட்டு புது சிஸ்டம் ஒன்னு யூஸ் பண்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்சுன்னு சொல்லலாம் அந்த டைம்ல. சோ நீங்க பண்றது நான் பிரிசியூம் பண்றதுனா ஏறக்குறைய ஒரு சிஸ்டம் ரீஷஃபிள் பண்ண போறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அந்த காலத்தின் தேவை, அது அதை தடுத்திருக்கவே முடியாது. அப்ப அது நிகழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு தேவை தமிழகத்திற்கு இருந்தது. இப்பொழுது அதே மாதிரி அவர்கள் வருவது எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதே போல் அவர்களை நீக்குவதும் முக்கியமான ஒரு தருணமாக மாறிவிட்டது. அதுக்கும் மக்கள் நல்ல கொதிநிலைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கக்கூடியது. சில பேர் நாங்க நோட்டால போயிடலாம்னு இருக்காங்க, எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படி. ஒரு பக்கம் துரைமுருகன் நோட்டா அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நீங்களும் நோட்டான்னு சொன்னா நாட்டை யாரு பாத்துக்க.